நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி என்பர்களே, சனி பகவான் வக்ரம். இப்போ நிறைய மிதுன ராசி என்பர்கள் நமக்கு ஃபோன் கால்ஸ் வருது, குறிப்பா வெளிநாடுகள்ல இருந்து வருது. பிரான்ஸ், ஜெர்மன், கனடா, குறிப்பா யுஎஸ், அமெரிக்காலேருந்து தான் அதிகமான ஃபோன் கால்ஸ். பிஸ்னஸ் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா, ஃபேமிலி ரிலேட்டடா. இந்த வருமானம் தடைப்பட்டதுன்னா குடும்பம் பாதிக்குது,
குடும்ப உறுப்பினர்களுடைய குணாதிசயங்கள் மாறுது, குணங்கள் மாறுது. அப்ப நிறைய பாதிப்புகள் வந்து நம்ம அமெரிக்கான்னு சொல்றோமே தவிர யுஎஸ்ல நிறைய நம்மளுடைய அன்பு தெய்வங்கள், நம்முடைய அன்பு சொந்தங்கள், நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அமெரிக்காவில் நிறைய ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அப்போ யுஎஸ்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியா, அதே போல அரபு கண்ட்ரிஸ், இஸ்ரேலு, யுஏஇ, அப்போ வெளிநாடுகள்ல இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதே போல் இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குஜராத்து, காஷ்மீர், ஹிமாச்சல், அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதே போல் இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, அப்போ இந்த மாதிரியான மாநிலங்கள் இருந்தால் நிறைய ஃபோன், அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் உண்டு. ஏன் இந்த மாநிலங்கள்லேருந்து கால்ஸ் வருதுன்னா, ராசி மண்டலத்துக்கும் இந்த சனி பகவானுக்கும் இந்த மாநிலத்துக்கும் அந்த மண்ணுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்ப நான் சொன்ன மென்ஷன் பண்ண இந்த மாநிலங்கள் ஆகட்டும், இல்ல அந்த வெளிநாடுகள் ஆகட்டும், அங்கிருந்து நிறைய பாதிப்புகள் தொழில் அமைப்புகள்ல, மெயினா வேலை வாய்ப்புகள், வேலையில தொடர்ந்து கம்ப்ளீட்டா கண்டினியூவா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் ஒரு பாதிப்பு ஏற்படுவது, வேலை போகிறது, அல்ல வேலை போயிடுது சாமி வேலை கிடைக்கல அப்படிங்கிறது, புதிய வேலை கிடைக்குமா, நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் சாமி எனக்கு கிடைக்கல. இப்போ கூட ஒரு அம்மா, நான் ஹெச்ஆராக இருந்தேன், கிட்டத்தட்ட மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன், இப்போ எனக்கு கொடுக்குறதெல்லாம் 50,000 ரூபா சம்பளம், 40,000 ரூபா சம்பளத்துக்கு கூப்பிட்றாங்க. அம்மா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க வேலைக்கு, இன்னைக்கு அதுவே கஷ்டம், போய் ஜாயின் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்ப இதை போல வேலை வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, அதே போல ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நீங்க பேங்க் மேனேஜராக இருக்கலாம், பேங்க் ஜிஎம்மாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாப், பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, உள்நாடுகள், வெளிநாடுகள், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குழுக்கள் வாங்கல் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றும், கவலை வேண்டாம். சனி வக்ரம் சார், தொழில் ஸ்தானத்தில் நான் ஏன் திரும்ப திரும்ப வேலை வாய்ப்பு, தொழில், குடும்பம், கடன், வருமானம் இவ்வளோதான் பேசுகிறேன். ஏன்னா மிதுன ராசிக்கு கர்மஸ்தானம், பாவஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் தலையெழுத்து, நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ, ஜென்மாந்திரத்தில் நீங்கள் என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவ புண்ணியம் எங்கே இருக்குது? 10ஆம் இடத்துல இருக்குது. அந்த 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு, கர்மஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாருங்க மிதுன ராசி என்பர்களே, அந்த கர்மஸ்தானம் அது பேச ஆரம்பிச்சதால தான் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். அது ஒரு பக்கம் சுகமா இருக்கும், பரவாயில்ல சாமி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த வில் பவர், அந்த தைரியம் ஒரு பக்கம் இருக்கும். அதே சமயம் இதை சமாளிக்க முடியல சாமி அப்படிங்கிற வருத்தமும் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப மிதுன ராசி என்பர்களே, 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் பாவியாக சனி பகவான் இருந்து அந்த உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை நடத்துகிற காரணத்தினாலே பலவிதமான கஷ்டங்கள், இன்னும் சொல்லப்போனா அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறது, செய்வினை கோளாறுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கு, இதெல்லாம் இன்னும் கூட இருக்குதா சாமின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம், எந்த சந்தேகமும் இல்லை. கலகங்கள், மெயினாக கலகங்கள், வீண்பழி அவமானம், தலைகுனிவு, உங்களை பற்றி ஒரு பேட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது, வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் அனுபவித்து வருகிறார்கள். அப்ப இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை. இந்த சனி வக்ரம்
மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வழிபாடுகள் பிரார்த்தனைகளை கையில் எடுப்பீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். மிதுன ராசி அன்பர்களே, இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல் நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.